ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சுந்தரம் வந்து பிரீத்தியை கேட்குறாங்க, எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டு ஏன் பிரீத்தி அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பிரீத்தி சொல்றாங்க, பொன்னி இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. பொன்னி வந்து டென்ஷன் ஆறாங்க. அவனை பற்றின உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இந்த ட்ராமாவை நீ கிரியேட் பண்ணுறியா? பிரீத்தி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணமே சக்தி அடையிறதுக்காக தான். சக்தி வந்து தலைவலியில் படுத்துட்டு இருக்கும் போது சக்தி கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க. சக்தியும் ஷாக் ஆறாரு. பிரீத்தி வந்து சொல்றாங்க, ஏன் இப்படி என் மேல பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. சுந்தரம் வந்து சொல்றாரு, நீ சொல்றது எல்லாமே நாங்க நம்பிட்டு இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு. நீங்க நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து டென்ஷனா பேசுறாங்க. பவானி வந்து பொன்னியை திட்டி விட்டுறாங்க. சந்திரசேகரும் சொல்றாங்க, பொன்னி இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. சுந்தரம் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சக்தி நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறன்னு சொல்லி கேக்குறாங்க. சக்தி சொல்றது, எனக்கு ரொம்ப பிளாங்கா இருக்கு, பொன்னி இப்படி பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஜெயா பிரீத்தி வந்து ஷாக் ஆறாங்க. பொன்னி வந்து ஃபீல் பண்றாங்க, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க சக்தி. ஃபர்ஸ்ட்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பொன்னி அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு தான் சொல்லுவீங்க, ஆனா இப்ப நீங்க பண்ண மாதிரி தானே ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல பொன்னி, யாரும் உன்னை கண்டிக்க கூடாது, நான் உனக்கு துணை நிக்கிறேன்றது காட்டுறதுக்காக தான் அப்படி சொன்னேன்னு சொல்றாங்க. பொன்னி வந்து சக்தி இப்படி சொல்லிட்டாரேன்னு ஃபீல் பண்றாங்க. ஜெயா வந்து சொல்றாங்க, ஒருத்தவங்களை நான் பார்த்தோன்னே அவங்க கேரக்டர் எப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன், உன்னை பார்க்கும் போது நான் கண்டுபிடிச்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேங்க்யூ.